விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ராஜேஸ்வரி பிரேம் எப்படி மேம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்தை? அவர் கட்சியினுடைய தலைமைங்கிற அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ இவங்க CV சண்முகமோ SP வேலுமணியோ பேச வேண்டிய அவசியம் என்ன? இவங்க பேசுறது ஒரு வகையில் அதிமுகவை பலகீனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தாவேகா பக்கம் நோக்கி நகர்வதற்கான வியூகத்தோட தான் இருக்கிறாங்கன்ற பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? நீங்க அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது எல்லாருமே கஷ்டப்பட்டு எல்லாருமே களத்துல நின்று பல ஆண்டுகள் அதில் கட்சியில் செலவிட்டு ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலே பாதி ஆயுள் அதுக்கு மேலேயே அந்த கட்சிக்காக செலவிட்டவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இங்கே போகிறதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. கட்சியின் மேலே இருக்கிற பற்று. அவரு எஸ்பிபி அவர்கள் தெளிவா சொல்றாங்க, கட்சி எங்க அப்பா காலத்துல 72 அவங்களுடைய வரலாறு பார்க்கப்படுது. நான் கேட்கறது, எவ்வளவோ கட்சிகள் வெற்றி அரியணையில இல்லாம இருக்குது இல்லையா? நீங்க திமுக எடுத்துட்டா கூட 2011 இருந்து 2021 விட அவங்க 10 ஆண்டுகள் அரியணையிலே இல்ல. எம்ஜிஆர் காலத்துல அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. வெற்றி தோல்வி என்பது கட்சிகளுக்கு மாறி மாறி வரும். இப்போ தோல்வியினுடைய துயரத்தில் இருக்கிறப்போ நீங்கள் கட்சியினுடைய தலைமை கட்டுப்பட்டு தானே இருக்கணும். கட்சியை வலுப்படுத்துறதுக்கான யோசனையை தானே பேசணும். இந்த நேரத்தில் நீங்கள் தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறது சரியா? நீங்கள் சரியான கேள்வி தான் கேட்குறீங்க. அதாவது எப்போ இருக்கலாம்னா, ஒரு தோல்வின்னா இருக்கலாம், தொடர் தோல்வின்னா அவர்களாலையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. யாராக இருந்தாலுமே அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்குது, அதை முன்வைக்கலாம். எல்லாருக்கும் கருத்துரிமை உண்டு. நீங்கள் தலைமைக்கு கட்டுப்படணுங்கிறது எந்த அளவுக்கு சரியான பார்வையோ அதே போல் கட்சிக்காக உழைத்தவர்களோட கருத்துக்களையும் கேட்கணுங்கிறதும் தலைமையோட பொறுப்பாக இருக்கணுங்கிறது அவர்களுடைய பங்கு. அவர்கள் சொல்கிறத என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கும் நாங்கள் பொதுச் செயலாளராக தான் பார்க்குறோம், நாங்கள் எந்த விதமான அவரை கீழ்த்தரமாக பேசலை, யாரையும் வச்சு நாங்கள் பேசலை, நாங்கள் எங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்டுங்கிறத தான் 2 மாதங்களுக்கு முன்புலேருந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். OPS அவர்களை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு ஏன் சசிகலா அம்மா அவர்களை கட்சியில் இணைக்கவில்லை? அவர் சொன்ன கதையை நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அது உண்மையினே வச்சுக்கிட்டா கூட அவரை நீக்கிய பிறகு ஏன் சேர்க்கல அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அண்ணன் கொடுக்கணும். இல்ல நீங்க அப்புறம் கொடுங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே நிறைய நேரம் பேசிட்டீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க சரியா இப்ப இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு காரணம் அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரதான கட்சியாக பார்க்கப்படுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு பெண் இருந்து வளர்த்தெடுத்த கட்சி. அதன் அடிப்படையில் நாங்கள்லாம் கருத்து சொல்றோம் அப்படின்னா மக்களுக்கு புரியணும். ஏன்னா இந்த கட்சி இருக்கணும், மக்களுக்காக நிறைய நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன்ல பேசுறோம், அவ்வளவுதான். இதை தான் எல்லாரும் விரும்புறாங்க. அந்த கட்சிக்குள்ள உள்ளவங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும். நீங்க சுலபமா சொல்றீங்க, இன்னைக்கு இந்த 4 பேர் பேசுறதை வச்சு சொல்றீங்க. இன்னைக்கு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் கட்சி விட்டு போயிட்டாங்க? சென்னையில் எடுத்துக்குங்க, சென்னையில் வட சென்னை திரு ராஜேஷ் அவர்கள், திரு பாலகங்கா அவர்கள், திரு KP கந்தன் அவர்கள், பெஞ்சமின் அவர்கள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம்ல. இவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியில போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, என்ன கருத்து சொல்லிட்டு போனாங்க? நாங்க சொல்றதே தலைமை கேட்கல, நாங்க சொல்றதே தலைமை கேட்கல. என்ன மேம் சொன்னாங்க அப்படி? அதுதான் அதாவதுங்க, இப்ப வேட்பாளர் தேர்வு பத்தி பேசும்போது சொல்றாரு திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மாவட்ட செயலாளர்கள் தான் எல்லாமே லிஸ்ட் கொடுத்தாங்க, அவர் எதுவுமே அந்த இடத்துலயே அவர் இவர் பொதுச் செயலாளரே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா மேம், இல்ல எல்லாரும் இல்ல மேம், ஒரே நிமிஷம். SP வேலுமணி ஒரு கேண்டிடேட்டை கொடுத்து அதை EPS நிராகரிச்சாரா? நத்தம் விஸ்வநாதன் ஒரு கேண்டிடேட்டை கொடுத்து அவர் நிராகரிச்சாரா? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கிற லிஸ்ட் தானே கேண்டிடேட் MLA கேண்டிடேட்டா மாறுது. இப்ப இதுல எங்க அவர் துரோகம் பண்ணாரு? துரோகத்துக்கெல்லாம் சொல்லுங்க, அவங்க எதையுமே துரோகம்னே சொல்லலையே, நீங்களா தான் அடிஷனல் வேர்டு போடுறீங்க. எந்த இடத்துலையுமே துரோகம்ங்கிற வார்த்தையோ எதையுமே திரு CV சண்முகம் அவர்களா இருக்கட்டும், திரு SP வேலுமணி அவர்களா இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதன் அவர்களா இருக்கட்டும், ஏதாவது அவர்கள் அந்த மாதிரி பேசுறாங்க. என்ன தவறு செஞ்சிட்டார் மேம்? கூட்டணி தொகுதிகளை ஒதுக்குனதுல இருந்தே இருக்குங்க. எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அவர்களுக்கும் இருக்கும். அவர்களும் சில கட்டுப்பாடுகளோடு அவங்க பிரிஞ்சு போகணும்னு நினைச்சு பேசல, சேர்ந்து இருக்கணும், அதே பதவியை நம்ம வகிக்கணும், நம்மளோட வந்தவங்க எல்லா ஆதரவாளர்களுக்கும் நல்ல பதவி அதே பதவி கொடுக்கணும் தான் பேசுறாங்க. தவிர நீங்க மீண்டும் கட்சி தேவைப்படுற மாதிரியே யாருமே கூட்டணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்னு சொன்னீங்கல்ல, என்ன தொகுதி? நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப அதிமுக சேஃப் கார்டா தான் வச்சிருந்தாரு. ரிஸ்கான தொகுதிகள் எல்லாத்தையும் அமமுகவையும் தமிழ் மாநில காங்கிரஸையும் பாஜகவையும் ஒதுக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அதிமுகவுக்குள்ள கொண்டாரு. இப்ப சொல்ற கருத்து கூட ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்குவதற்கான கருத்தா இல்ல பாருங்க. நீங்களே சொல்றீங்க கூட்டணி கட்சிகள் தோல்வியுறணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு தலைமை, இந்த கட்சியோட பிரதான தலைமை கட்சி யாரை முதல்வராக்கணும்னு சொல்லி அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது?
திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தான் நம்ம முதல்வராக்கணும்னு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. இப்ப நீங்களே சொல்றீங்க கூட்டணி கட்சிகள்லாம் தோத்து போற மாதிரி தான் வியூகம் வகுத்தாருன்னு சொல்றீங்க. அப்ப அந்த வியூகம் வகுத்ததுல தவறு இருக்கு, அதை கலந்து பேசணும்னு சொல்றதுதான் இப்ப சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னதுல வருவோம், இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே வருவோம். தவறு எங்க வேணாலும் இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா தவறும் உங்களோடதுன்னு சொல்லல, தவறுக்கு நீங்க முழுமையா பொறுப்படுத்துங்கன்னு கூட சொல்லல. அருமையா சொல்றாரு திரு சி வி சண்முகம் அவர்கள் சொல்லும் போது, நாடாளுமன்ற 2024 தேர்தலில் உங்களுடைய வார்டிலே நீங்க கம்மியான வாக்குகள், அதிமுக குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்கு, இருந்தாலும் அதை நீங்க தான் காரணம்னு சொல்லல, அப்ப இருந்த சூழ்நிலையும் கூட்டணியும் தான் காரணமா இருக்கலாம் தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பேசுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு ஜனநாயக மறுப்பு தான் இல்ல மேம். திமுக தான் வலுவான நிறைய கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க. அதற்கு அடுத்த இடத்துல அதிமுக தானே கூட்டணி வச்சிருந்தது. தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்ன்றது விஜயே விரும்பல, தாவேகா விரும்பல, விரும்பாத ஒரு புள்ளியில போய் எப்படி இபிஎஸ் நிப்பாரு? இது விரும்பலங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. இது எத்தனை பேர் விரும்பலங்கிறதெல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க சொல்வது போல கூட்டணி பேச்சுவார்த்தை அடைபட்டிருக்கு, எத்தனை தொகுதிகள் கொடுக்கறதுங்கிறதா ஒரு 5-10 தொகுதியில தான் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டதுதான். அப்ப இதுல அவருடைய முடிவு என்னவாக இருந்ததுன்னா, தான் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி தான் இருந்துச்சே தவிர அந்த எண்ணத்திலேயே தான் இருந்தார் கடைசி வரைக்கும். இன்றைக்கு வரைக்குமே அவர் தான் என்ற சிந்தனையை மிகைப்படுத்தி போறதுனாலதான் இவ்வளவு பேரை இழந்தாச்சு. ஏற்கனவே அதிமுகல இன்னைக்கு ஏன் பேசுறோம் அப்படிங்கும் போது, நிறைய பேரை இழந்த பிறகு இந்த சூழல் நீடிக்கும் போது திரும்பவும் இதையே அவங்க பேசினாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க சகோதரர்கிட்ட, அதற்கு காரணம் இனிமேலும் இழக்கக்கூடாது, இடைத்தேர்தல் வரப்போகுது, அதற்கடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இதுல 1,35,00,000 வாக்குகள் வாங்கின அதிமுக இத்தனை தொகுதிகளை தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா, இன்னும் நம்ம வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை நம்ம வகுப்போன்னு சொல்லி தான் இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு ஆரோக்கியமான விவாதமாக அவர் தெளிவா சொல்றாங்க. எல்லாருமே நாங்க விதண்டாவாதம் செய்ய வரவில்லை, நாங்க விதண்டாவாதமே செய்யல, உண்மையான காரணங்களை விவாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள்னு கேக்குறாங்க. கரெக்டா சொல்றாங்க. என்ன திமுகவோட நீங்க கூட்டணி சேரணும்னு சொன்னீங்க. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது தெளிவா கேக்குறாரு, நீங்க திமுகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம்னு சொன்னதை யார் எதிர்க்கிறது? இல்ல மேம், அது யார் சொன்னது? ரெண்டு கேள்வி அரசியல் களத்துக்குள்ள வருது. ஒன்று, திமுகவோடு கூட்டணி சேர்ந்து அதிமுக அரியணை ஏறணும்ன்றது. இன்னொன்னு, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கி அதன் மூலமாக ஆட்சியை 2 பேரும் பகிர்ந்துக்கணும். ரெண்டுக்குமான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வெளிப்படையா இல்ல. அது தாவேகாவால் கட்டமைக்கப்படுகிற ஒரு நரேட்டிவ் தானே. கூட்டணி கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகளே, முஸ்லிம் கட்சிகள்லாம் அவங்களே சொல்றாங்களே, இந்த கூட்டணி எல்லாருமே சொல்லிட்டாங்களே, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது உண்மை. ஒரே ஒரு கேள்வி சேர்த்து பதில் சொல்லிருக்கேன். இப்போ மேடம் சொல்கிறதையும் அவர் சார் சொல்கிறதெல்லாம் நான் கூட ஏற்றுக்கிறேன். எல்லாமே அதிமுக ஒற்றுமைக்காக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே 13ஆம் தேதி ஒரு 25 பேர், 47 பேரில் 25 பேர் எதுக்கு போய் அங்கே போய் அவங்க தனியாக ஆதரவு கொடுத்தாங்க? காரணம் தான் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதாவது அதிமுக உருவாவதற்கு காரணமானதே திமுகவை எதிர்த்து தான். அந்த கட்சின்னு ஒன்று உருவாகிறது. இப்போ நீங்கள் அவர்களோடைய நீங்கள் போய் கூட்டணியில் போய் அமைக்கணும், ஆட்சி அமைக்கணும்னு விருப்பப்படும் போது இதில் என்ன தவறு இருக்குன்னு அவங்க ஒரு முடிவெடுத்ததில்லை. இதில் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அவங்க திமுகவை ஒரு எதிரணியாக தான் பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் அதை பார்க்குறோம். அந்த வகையில் தாவேகாவோட சேர்ந்த நிலைப்பாடுங்கிறது எங்களுக்கு அந்த சமயத்தில் சரியானதாக பட்டது. அப்படி இருந்தும் கூட அதன் பிறகு கூட அவங்க இறங்கி தான் எல்லாருமே வந்தாங்க. நீங்கள் தொண்டர்களை பரிச்சயம் மாட்டாங்கல்ல, எல்லா இடத்திலுமே அதற்கான விளக்கம் சரியானதா தான் இவர்களுடைய அங்க லாஜிக்கா பாருங்களேன். ரெட்டலை சின்னத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. திரு இபிஎஸ் பிரச்சாரம் பண்ணி போய் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அப்படிப்பட்ட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்குள்ள போய் சேர்றாங்க. அவங்க நல்லவங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அதிமுகவுடைய தலைமை கொறடா சொல்ற உத்தரவை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய உத்தரவை மீறி வாக்களிக்கிறாங்க. அவங்க நல்லவங்கன்றீங்களா? இல்ல, நல்லவங்க கெட்டவங்கிறதெல்லாம் இது வியூகமா? இது வியூகம். அரசியல்ல நீங்க இதுல என்ன மேம் வியூகம் இருக்கு? சுயநலம் தானே இருக்குது. இதுல எப்படி நீங்க சுயநலம் பார்க்க முடியும்? அவங்க தெளிவா சொல்றாங்களே, தொண்டர்கள் தொய்வடைஞ்சிருவாங்க. தொண்டர்களை தொய்வடையாம வைக்கணும்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற, அன்னைக்கு மாஸ் லீடர்ஸ் இருக்கும்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் வேற. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தொண்டர்களை நாம தொய்வடையாம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இல்ல, ஒருவேளை 3 வருடம் தான் கட்சி ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு ஒரு 50 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொடுத்தாங்கன்னா இப்ப இந்த இடத்துக்கு யார் பலமா இருப்பாங்க, யார் பலகீனமா இருப்பாங்க? நீங்க இந்த கட்சி இத்தனை வருஷம் ஆகுது, அத்தனை வருஷம் ஆகுதுங்கிற சிச்சுவேஷன்ஸ்லாம் இப்ப இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களே அவருடைய தொகுதியில
தோல்வியை தழுவிட்டார். அந்த இடத்தையெல்லாம் நோக்கி நம்ம போகிறதுக்கு இப்ப யாரும் வரல. ஆனா இன்றைய காலகட்டத்துல அதிமுகங்கிற ஒரு கட்சியை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த டீம் ஃபுல்லாவே திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், என்ன மேம் அதுக்கு காரணம்? இல்ல என்ன புள்ளியில பலப்படுத்த முடியும்னு நம்புறாங்க? தவறுகளை கலந்து பேசி ஆலோசனை செய்து ஒற்றுமையாக செயல்பட்டு கட்சியில இருந்து நீக்கினவங்க எல்லாம் சேருங்க, எல்லாருமே தேவைப்படுறாங்க. ஏன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்சியில இருந்து யார் வெளியில போனாலும் அவர்களை கூப்பிட்டு என்ன தவறு, நான் தவறு செய்தேனா, என்னோட ஆளுமையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, இதெல்லாம் கேள்வியாக பர்சனலாவே கேட்கக்கூடிய அளவுக்கு தலைமை பண்பு பொருந்தியவர். நீங்களும் அது மாதிரியான ஒரு அமைப்புக்கு வாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர இன்றளவும் நீங்க ஆட்சி செய்தது சரியா செய்யலன்னு யாரா சொன்னாங்களா? முதல்வராக இருந்தார்ல 4 ஆண்டு 3 மாதம் இருந்தார், யாரா சொன்னாங்களா? அப்போ சசிகலா அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா மேம்? இல்ல அப்படி புரிஞ்சுக்கலாமா? திருமதி சசிகலாவையோ திரு டிடிவி தினகரனையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ மீண்டும் அதிமுகவுக்குள்ள இணைச்சிட்டா பிரச்சனை சால்வ், அப்படிதானே? இது அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க, இன்னைக்கு நிறைய பேர் இழந்துச்சு. கட்சியை விட்டு நீக்கினவங்க பாதி, கட்சியை விட்டு போனவங்க மீதின்னு இன்னைக்கு நிறைய பேர். இன்னைக்கு கூட 35% 40% மாவட்ட செயலாளர்கள் எதிர் நிலைப்பாடு. நான் சொல்றேன் உங்களுக்கு சதவீதத்தோட. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 30% பேர் எந்த நிலைப்பாடும் இல்லை, ஆஃப் கண்டிஷன். சில நேரங்கள்ல கட்சி வேட்டியை கூட கட்டிட்டு போறதில்லை. உண்மையா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும். அவங்க எல்லாருமே ஒரு பேச்சு மூச்சு இல்லாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு 10% பேர் தான் திரு இபிஎஸ் அவர்களோட கூட இருந்துகிட்டு அவரோட செயல்பட்டு இருக்காங்க. இப்ப மக்களோட விருப்பம் அப்படிங்கிறது அந்த கட்சியோட விருப்பம். கட்சியில உள்ளவங்க மெயினான ஆட்கள் எல்லாரோட விருப்பத்தையும் ஒரு தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான். நானும் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சொல்றாங்க நான் காரணம், நீ காரணம், மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுறதும் தவறு. அப்படி பார்த்தா கேபி அன்பழகன் அவர்கள் அதிக தொகுதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல வெற்றி பெற்றிருக்காங்க. உண்மையா இல்லையா? சிவி சண்முகம் அவர்களும் 5க்கு 3 வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப எல்லாருமே அப்ப வெற்றி பெறாதவர்கள் நீங்க நீக்கிட்டீங்களா? அதுக்கும் வரணும். மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தோத்து போனாங்கல்ல, அந்த மாவட்ட செயலாளர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? அவங்களை நோக்கி ஏதாவது நீங்க பண்ணீங்களா? பண்ணல. அப்ப உங்க நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா ஒரு அடிமையாக நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கணுங்கிறத நோக்கி மட்டும்தான் இருக்கே தவிர கட்சி வளர்ச்சிக்காக நாங்க எல்லாருடைய பங்கு இருக்கும். ஏன்னா இவர் நிறுவனர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியுடைய நிறுவனர் கிடையாது. அதை தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சமகாலத்துல நிறுவனரையே தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு கட்சியை நடத்திட்டு இருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை என்பது சரியான நேரத்தில் இவர்கள் நகர்வு அதிமுக வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவும் அப்படிங்கறத என்னோட. எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் இல்லை, நம்ம நிஜத்தை பற்றி பேசுவோம். நான் அதுக்குள்ள இந்த டிவிக்கேன்னு வந்தாலே ஆன்லைனில் நிறைய பேர் இருப்பாங்க, என்னென்ன தெரியாமல் டிக் பண்ணிடுவாங்க. அதுக்கு நான் வரல. பட் இங்கே என்னென்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தேர்வு செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், பொதுச் செயலராக தேர்வு செஞ்சது. அங்கே லாவில் இருந்தது உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும், பொதுச் செயலாளர்னு இருந்தது. அப்படி தொண்டர்கள், அதாவது தொண்டர்கள் தான், அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணும்னு இருக்கு. அதுவே அங்கே இல்லை. அதன் பிறகு இப்போ நான் பேசின இடைவெளியில் கூட எனக்கு ஒரு கால் வருது. அவங்க நீண்ட காலமாக அதிமுகவில் பயணம் செய்து அதிமுகவில் பாதிக்கப்பட்டு, அதாவது எலெக்ஷனில் நின்று அதிக தொகைகளை செலவிட்டு கடங்காரவங்களா மாறி இந்த நிலையில் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கூட பொதுச்செயலாளர் கூப்பிட்டு கேட்கல. ஆனால் நான் எங்கேயுமே போகாமல் வீட்டில் இருந்தேன்னு நீக்கிட்டாங்கங்கிற செய்தியை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் எந்த தவறுமே செய்யலை, நான் எந்த அணிக்குமே நான் போகாமல் இருக்கும்போது கூட என்னை நீக்கி விட்டாருங்கிற செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு மனவேதனை எப்படி இருக்கும்? அதை இங்கே வெளிப்படுத்துறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனவேதனையும் சொல்லி மாளாத அளவுக்கு இவர் தலைமை பண்பிலிருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு. அது அவங்க கேட்குற மாதிரி சேலத்தோட மாவட்ட செயலாளராக தான் நீங்கள் அதிகமாக வலுவாக செயல்பட்டுருக்கீங்களே தவிர பொதுச் செயலாளராக நீங்கள் செயல்படுறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஒரு டிராபேக் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை உணரணும், அதற்கான கருத்துக்களை சரி செய்து கொள்ளலாம். உங்களை பதவியை விட்டு விலக சொல்லலை, நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம், சேர்ந்து பேசுவோன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அதற்கு ஏன் வழி கொடுக்காம இன்னைக்கும் நிக்கிறாங்கிறது அப்ப ஏதோ ஒன்று நம்ம மேல தவறு இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்வது போல இருக்கு. இப்ப பேசுறதே இவரே முன் எந்த கருத்தும் தெரிவிக்காம அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வைத்து பேசும்போது அப்ப அவர் மேல ஏதோ தவறு இருக்கிற ஒரு தலைவர்னா ஓப்பனா பேசலாம், வெளிப்படையாக பேசலாம். என் மேல நான் என்னால முடிஞ்ச உழைப்பை கொடுத்தேன், இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லி வெளிப்படையாக எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பேசணுமா பேசக்கூடாதா? அதை ஏன் பேச மாட்டாங்க? நான் இன்னொன்னு சொல்றேன், திமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்ததுனாலதான் இந்த குழு பிரிந்ததற்கும் இந்த குழு எதிராக வாக்களித்ததற்கும் காரணமே தவிர வேறு காரணம் கிடையாது. நீங்க சொல்றது மாதிரி தோல்வியை ஏத்துக்க முடியாது, ஏத்திருப்பாங்க. எப்ப ஏத்திருப்பாங்க? இது மாதிரியான செயல்கள்லாம் செய்யாம இருந்திருந்தா
தோல்வியை கண்டிப்பாக அமைதியான முறையில் ஏற்று தலைமைக்கு கீழே இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு பாதகமான முடிவையே இவங்க எடுக்க துணிஞ்சிட்டாங்கும் போது ஏன் இவர்கள் சீனியாரிட்டி படி இவங்கெல்லாம் ஒரு வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்து வேற ஒரு இடத்தை இது பண்ணி பேசக்கூடாது, போகக்கூடாது, வாக்களிக்க கூடாது? நன்றி.